हाय फ्रेंड्स வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி ராஷ்டிர பாஷையில் இருக்கக்கூடிய பெஹலா பத்ரு பாக் 1ல ஃபர்ஸ்ட் பத்தியை தான் பார்க்க போறோம். சுபகாம்னா மைதிலி ஷரண் குப்தா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு போயம். இப்போ இந்த சுபகாம்னா அப்படின்னா என்னன்னா ஒரு நல்வாழ்த்து, ஒரு விஷஸ். மைதிலி ஷரண் குப்தா அவர்கள் கடவுளிடம் மக்களுக்காக பொதுவாக ஒரு வாழ்த்துக்கள், ஒரு விஷஸ், அவருடைய இதை வெளிப்படுத்தும் விதம் தான் இந்த போயமாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். शुभ कामना मैथिली शरण गुप्त. इस कविता के कवि श्री मैथिली शरण गुप्त हैं. இந்த கவிதையினுடைய கவிஞர் மைதிலி ஷரண் குப்த். மைதிலி ஷரண் குப்துக்கோ ராஷ்டிர கவி கெஹ்தே ஹே. நமக்கு தெரியும் மைதிலி ஷரண் குப்த் அவர்கள் ராஷ்டிர கவியாக கூறப்படுகிறார், கருதப்படுகிறார். आपका जन्म सन 1886 में झांसी जिले के चिरगांव में हुआ. அவருடைய பிறப்பு 1886ஆம் ஆண்டு ஜான்சி மாவட்டத்தில் சிர்காவ் அப்படின்ற இடத்துல பிறந்தார். ஆப் மகாத்மா காந்தி கே சச்சே அனுயாயி தே. அவர் மகாத்மா காந்திஜி அவர்களுடைய அனுயாயி அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, தீவிரமாக அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபாலோவராக இருந்தார். भारत सरकार ने आपको संसद का सदस्य मनोनीत किया और उनको பத்ம பூஷன் கி உபாதி சே அலங்கிருத் கியா. பாரத் சர்க்கார், நம்மளுடைய பாரத நாடு அவரை பாராளுமன்றத்தினுடைய சதஸ்ய அப்படின்னா உறுப்பினராக நியமித்தனர். மனோநீத் கியா அவர் மற்றும் அவருக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கி அந்த ஒரு விருதையும் வழங்கி அவரை கௌரவித்தனர். பாரத் பாரதி पंचवटी साकेत यशोधरा आदि आपकी प्रसिद्ध रचनाएं हैं. பாரத் பாரதி பஞ்சவட்டி சாகேத் யசோதரா இதெல்லாம் அவருடைய புகழ்பெற்ற ரச்சனாயே படைப்புகள் ஆகும். ஆப் சன் 1964 மே ஸ்வர்க் சிதாரே. அவர் 1964ஆம் ஆண்டு சொர்க்கத்தை அடைந்தார், அதாவது இயற்கை எய்தினார். इस कविता में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் கவிஞர், அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, பாரதத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக அவங்களினுடைய ஒரு நல் வாழ்வுக்காக ஒரு வாழ்த்துக்களாக இந்த போயமை அவர் படைத்திருக்கிறார். இஸ் தேஷ் கோ ஹே தீன் பந்தோ ஆப் ஃபிர் அப்னாயியே. பகவான் பாரத் வர்ஷ் கோ ஃபிர் புண்ணிய பூமி பனாயியே. இஸ் தேஷ் கோ ஹே தீன் பந்தோ அப்படின்னா, ஹே கடவுளே, மறுபடியும் இந்த உலகத்தை காப்பவனே கடவுளே, இதை நீ ஆப் ஃபிர் அப்னாயியே, இதை இந்த உலகத்தை நீ மீண்டும் உன்னுடையதாக ஆக்கிக்கொள். பகவான் பாரத் வர்ஷுக்கோ ஃபிர் புண்ணிய பூமி பனாயியே. மறுபடியும் மீண்டும் இந்த பாரதத்தை ஒரு புண்ணிய பூமியாக பனாயியே மாற்றுங்கள். ஜடுத்துளிய ஜீவன் ஆஜ் இஸ்கா விகன் பாதாபூர்ண ஹை. ஹேரம்ப் ஆவலம்ப் தேக்கர் விக்னஹர் கெஹலாயியே. அதாவது ஜடுத்துளிய ஜீவன், இப்போ இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு ஜடம் மாதிரி, ஒரு உயிரற்ற ஒரு பொருள் மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கழிந்து கொண்டு இருக்கிறது. விகன் பாதா பூர்ண அப்படின்னா நிறைய கஷ்டங்கள், தடைகள், அதற்கு இடையில அவங்களுடைய வாழ்க்கை சுழன்று கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. ஹேரம் ஆவலம்பு தேக்கர் விக்னஹர் கெஹலாயியே. அதாவது ஹேரம், ஹே கடவுளே, ஆவலம்பு தேக்கர் விக்னஹர் கெஹலாயியே, நீ அவங்கள தத்தெடுத்து கொண்டு, இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற மக்களினுடைய அவங்கள தத்தெடுத்து கொண்டு நீ என்ன பண்ணுற அப்படின்னா அவங்களுடைய துன்பத்தை விலக்குவனாக, ரட்சிப்பவனாக, காப்பவனாக இருக்க வேண்டும். सबकी नसों में पूर्वजनों का पुण्य रक्त प्रवाह हो, गुणशील साहस बल तथा सब में भरा उत्साह हो. सबकी नसों में, सबकी அப்படின்னா எல்லோருடைய, நஷ் அப்படின்னா என்னென்னா நரம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லோருடைய நரம்புகளையும் பூர்வஜனோங்கா புண்ணிய, பூர்வன்னா நம்மளுடைய மூத்த குடிகள், அவங்களுடைய அந்த புண்ணியம் ரத்தமாக பிரவாகோ ஓடிக்கொண்டிருக்கிறது, பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குணுஷீல் சாகஸ், அதாவது குணம், அவங்களுடைய அந்த பொறுமை, சாகசம், பலம், இதெல்லாவோட சேர்ந்து இதெல்லாமே உற்சாகம் பெற வேண்டும். சபுக்கே ஹிருதயமே சர்வதா சமவேதனா கா தாக் ஹோ, ஹம்கோ தும்ஹாரி சாஹ் கோ.
तुमको हमारी चाह हो. सबके ஹிருதயமே எல்லாருடைய இதயத்திலும் வந்து சர்வதா சமவேதனா எல்லோருடைய சர்வதா எல்லோருடைய வேதனையையும் அவங்க வந்து அவங்களுடைய நஷ்டத்தை துன்பங்களை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஹம்கோ தும்ஹாரி சாஹோ தும்கோ ஹமாரி சாஹோ. நீங்கள் எங்களை வந்து ரட்சிக்க வேண்டும். எங்களுடைய என்ன சொல்கிறது கவனம் பூரா உங்களை நோக்கி இருக்க வேண்டும். நாங்கள் வந்து உங்கள் மேலே அன்பு செலுத்த வேண்டும். உங்களை விரும்புவீராக நாங்கள் இருக்க வேண்டும். நீயும் எங்களை வந்து கடவுளே எங்களை காக்க வேண்டும். विद्या कला कौशल्य हो आलस्य अघ का त्याग हो सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. வித்யா கலா கௌசல்ய வித்யா கலை கல்வி இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறந்து விளங்க வேண்டும். ஆலசிய அகுகா தியாகுஹோ. ஆலசிய அப்படின்னா என்ன சொல்கிறதுனா இந்த சோம்பேறித்தனம், இந்த சோம்பேறித்தனத்தை வந்து விட்டு ஒழிக்க வேண்டும். சுக் அவுர் துக்குமே கூஞ்ச்தா ராஷ்டிரியதா கா ராக் ஹோ. சுகம் மற்றும் துக்கங்கள் ரெண்டுலேயுமே வந்து கூஞ்ச்தா அப்படின்னா என்னென்னா எதிரொலி. ராஷ்டிரியதா கா ராக் கூஞ்ச்தா அதாவது சுகம் துக்கம் எதில் இருந்தாலுமே மக்களினுடைய எண்ணங்கள் வந்து அந்த ராஷ்டிரியம் நம்ம தேசியம் நம்மளுடைய அந்த நாட்டினுடைய அந்த விஷயத்தை நோக்கி தான் அவங்களுடைய அந்த எதிரொலி இருக்க வேண்டும். அவங்களுடைய சுகதுக்கம் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து நாட்டை வந்து என்ன சொல்கிறது நாட்டை சார்ந்து இருக்கணும். அவங்களோட எண்ணங்கள் வந்து நாட்டுக்கு நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கணும். அதை சார்ந்து தான் இருக்கணும். அவங்களுடைய விஷயங்கள் அது எதிரொலிக்க வேண்டும். कठिनाइयों के मध्य अध्यावश्य का उन्मेष हो. जीवन सरल हो तन सबल हो मन विमल सविशेष हो. இந்த கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நம்மளுடைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி அது வந்து தூண்டுதல் இருக்கக்கூடியதாக அதை நோக்கி உந்தி தள்ளக்கூடியதாக நாம் வந்து செயல்பட வேண்டும். ஜீவன் சரல் ஹோ தன் சபல் ஹோ மண் விமல் சவிசேஷ் ஹோ. நம்மளுடைய வாழ்க்கை எளிமையானதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய உடல் வந்து ஒரு என்ன சொல்கிறது பலமானதாக இருக்க வேண்டும். மனம் வந்து ரொம்ப விமல் சவிசேஷ் அப்படின்னா ரொம்ப மென்மையானதாக சிறப்பு வாய்ந்ததாக அது அமைய வேண்டும். छूटे कदापि न सत्य पथ निज देश हो कि विदेश हो अखिलेश का आदेश हो जो बस वही उद्देश हो. छूटे कदापि அப்படின்னா எந்த ஒருபோதும் கதாப்பி அப்படின்னா எப்பவுமே வந்து சத்திய பத்து நம்ம வந்து சத்தியத்தினுடைய வழி தவறாமல் சூட்டே கதாப்பி அப்படின்னா ஒருபோதும் அதை விட்டுவிடக்கூடாது. எப்போவுமே சத்தியத்தினுடைய வழியிலே தான் நாம் செல்ல வேண்டும். நிஜ் தேஷ் ஹோ கி விதேஷ் ஹோ. அது வந்து நாம் நிஜ் தேஷ் அப்படின்னா நம்மளுடைய நாடாக இருந்தாலும் சரி வேற ஒரு இடத்துல இருந்தாலும் சரி நாம் வந்து எப்போதுமே வந்து அந்த சத்தியத்தினுடைய வழியில் தான் நாம் நடக்க வேண்டும். எப்படின்னா அகிலேஷ் கா ஆதேஷ் ஹோ ஜோ பஸ் வஹி உத்தேஷ் ஹோ. கடவுளினுடைய அந்த வழிப்படி தான் நம்மளுடைய அந்த வாழ்க்கை அப்படின்றது செல்ல வேண்டும். அவருடைய உத்தேசத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி நம்மளுடைய பாதை அப்படின்றது அமைய வேண்டும். उपलक्ष्य के पीछे कभी विगलित न जीवन लक्ष्य हो जब तक रहे ये प्राण तन में पुण्य का ही पक्ष हो. அதாவது எப்பவுமே வந்து நாம் லட்சியத்தினுடைய பாதையில் தான் செல்ல வேண்டும். நம்மளுடைய கோல் உபலக்ஷ் அப்படின்னா நம்மளுடைய லட்சியம் ஒரு எய்ம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா. வாழ்க்கையில் இந்த நிலையை அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு எய்ம் ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியத்தை நோக்கி தான் நாம் செல்ல வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இல்லை வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒர்க்கு வேறு ஏதாவது ஒரு நடுவில் வேறு ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி எது வந்தாலும் இல்லை இடையூறு வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக அதை சென்றடைய வேண்டும் அப்படின்ற அந்த லட்சியம் நமக்கு இருக்க வேண்டும். அதை விட்டு மீறாமல் எப்பவுமே வந்து அந்த லட்சியத்தின் பாதையை நாம் தொடர்ந்து சென்று அதை அடைய வேண்டும். ஜப் தக் ரஹே ஏ பிராணு தன்மே புண்ணிய காஹி பக்ஷுஹோ. நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும் வரை நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழும் வரையும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது புண்ணியத்தை அதன் பக்கமாகத்தான் இருக்க வேண்டும். எப்போதுமே வந்து தவறான ஒரு பாதையையோ இல்லை ஒரு பாவச் செயலையோ அதை வந்து செயல்படக்கூடாது ஈடுபடக்கூடாது. எப்பவுமே நம்மளுடைய பாதை வந்து அந்த புண்ணியத்தை நோக்கி தான் இருக்க வேண்டும். கர்த்தவ்ய ஏக் ந ஏக் பாவன் நித்திய நேத்ரு சமக்ஷ ஹோ
संपत्ति और विपत्ति में विचलित कदापि न बक्षहो. அதாவது கர்த்தவ்ய ஏக்ன ஏக் நம்மளுடைய கொள்கை நம்மளுடைய கடமை அப்படின்றது வந்து அதை சார்ந்து தான் நாம் எப்போதுமே வந்து இருக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். பாவன் நித்திய நேத்ரு சமட்சகோ, நம்மளுடைய நோக்கம் அப்படின்றது எப்பவுமே நம்ம கண் முன்னாடி இருக்க வேண்டும். நாம் வந்து அதை விட்டு விலகி செல்லக்கூடாது. சம்பத்தி ஒரு விபத்தியுமே விச்சலித்து கதாபி ந பக்ஷமே. அதாவது நான் சம்பத்தி விபத்தி நாம் வந்து நிறைய சொத்துக்கள் உண்டவர்களாக செல்வம் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சுகத்தில் இருந்தாலும் சரி, துக்கத்தில் இருந்தாலும் சரி, எப்போதுமே நம்மளுடைய மனது அப்படின்றது வந்து ஒரு உந்துதலோட அதை நோக்கி நம்மளுடைய கொள்கையை நோக்கி நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை நோக்கி தான் நாம் வந்து எப்போதுமே இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு சுபுகாம்னா அப்படின்ற ஒரு இதில் வந்து தன்னுடைய அந்த ஒரு மனக்கருத்துக்களை வந்து கவிஞர் வந்து ஒரு போயமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ இதனுடைய அபியாஸ் நிமன் पद्यांश का भाव स्पष्ट कीजिए. நம்ம படிச்சோம் இல்லையா, அந்த विद्या कला कौशल्य हो, आलस्य अग का त्याग हो, सुख और दुख में गूंजता राष्ट्रीयता का राग हो. கவி பரிச்சய. இந்த கவிஞரை பற்றின ஒரு அறிமுகம். இதை எழுதினவர் யார் அப்படின்றது அவரை பற்றின ஒரு சிறு அறிமுகம் மாதிரி. இஸ் கவிதா கே ரச்சியதா மைத்திலி சரண் குப்து ஹே. இதை எழுதினவர் மைத்திலி சரண் குப்து, இதை படைத்தவர். மைத்திலி சரண் குப்துக்கு ராஷ்டிர கவி கெஹ்தே ஹே. மைத்திலி சரண் குப்து அவர்களை ராஷ்டிர கவின்னு அழைக்கிறோம். ஆப்கா ஜன்ம ஜான்சி ஜிலேக்கே சிர்காவ் மே ஹுவா. அவருடைய பிறப்பு ஜான்சி ஜில்லையில் வந்த மாவட்டத்தில் சிர்காவ் அப்படின்ற இடத்துல பிறந்தார். ஆப் மகாத்மா காந்தி கே சச்சே அனுயாயித்தே. அவர் மகாத்மா காந்தியினுடைய அவரே ஃபாலோ பண்ணக்கூட ஒரு ஃபாலோவராக இருந்தார். பாரத் சர்க்கார் ने आपको संसद सदस्य मनोनीत किया और பத்ம பூஷன் கி உபாதி சே அலங்கிருத் கியா. நம்ம பார்த்தோம், பாரத் சர்க்கார் வந்து அவரை வந்து பாராளுமன்றத்தினுடைய சதஸ்ய உறுப்பினராக நியமித்தது மற்றும் அவருக்கு வந்து பத்மபூஷன் அந்த விருதை வழங்கி சிறப்பித்தது. பாரத் பாரதி பஞ்சவட்டி சாக்கேத் யசோதரா ஆதி ஆப்கி பிரசித்தி ரச்சனாயே ஹை. பாரத் பாரதி பஞ்சவட்டி சாக்கேத் இதெல்லாம் வந்து அவருடைய பிரசித்தி பெற்ற படைப்புகளாக இருக்கின்றது. ஆப் சன் 1964 में स्वर्ग सिधारे. அவர் 1964 ஆண்டு இயற்கை எழுதினார். इस कविता में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் வந்து கவிஞர் வந்து பாரதத்தினுடைய மக்களினுடைய ஒரு நலனுக்கான ஒரு விஷாக ஒரு வாழ்த்தாக இதை படைத்து இருக்கிறார். அவருடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். கவி பாரத்வாசியோं के कल्याण के लिए भगवान से प्रार्थना करते हैं. தான் கவிஞர் வந்து பாரத மக்களினுடைய நலனுக்காக பகவான் சே பிரார்த்தனை கடவுளிடத்தில் பிரார்த்திக்கிறார். கவி कहते हैं कि सबके मन में विद्या कला एवं विभिन्न विषयों में कुशलता प्राप्त करने की चाह हो. கவி कहते हैं कि கவிஞர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சபுக்கே மண்மே எல்லாருடைய மனதிலும் வித்யா கலை கல்வி, வித்யானா கல்வி, கலானா நம்மளுடைய கலைகள், இது எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு தரப்பட்ட விஷயங்களில் வந்து குஷலதா திறமை வாய்ந்தவர்களாக அவர்களுக்கு திறமையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். சப் லோக் ஆல்சிப்பன் கோ சோடு தே. எல்லா மக்களும் வந்து சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிக்க வேண்டும். वे सुख में रहे या दुख में उनके मन में सदा देश भक्ति भावना बनी रहे. அவர் வந்து சுகத்தில் இருந்தாலும் சரி துக்கத்தில் இருந்தாலும் சரி அவங்களுடைய மனதில் சதா எப்போவுமே வந்து தேஷ் பக்தி தேச உணர்வு அப்படின்றது இருக்க வேண்டும். சாராம்ஷ் சுப் காம்னா கவிதாக்கா சாராம்ஷ் லிக்கியே. இப்போ நம்ம படித்ததவே தான் இங்கே நம்ம ஒரு சாராம்ஷாக நம்ம எழுத போகிறோம். கவி பரிச்சயம். इस कविता के रचयिता மைத்திலி சரண் குப்து ஹே. இதை எழுதினவர் மைத்திலி சரண் குப்து, இதை படைத்தவர். மைத்திலி சரண் குப்துக்கு ராஷ்டிர கவி கெஹ்தே ஹே. மைத்திலி சரண் குப்து அவர்களை ராஷ்டிர கவின்னு அழைக்கிறோம். ஆப்கா ஜன்ம ஜான்சி ஜிலேக்கே சிர்காவ் மே ஹுவா. அவருடைய பிறப்பு ஜான்சி ஜில்லையில் வந்த மாவட்டத்தில் சிர்காவ் அப்படின்ற இடத்துல பிறந்தார். ஆப் மகாத்மா காந்தி கே சச்சே அனுயாயித்தே. அவர் மகாத்மா காந்தியினுடைய அவரே ஃபாலோ பண்ணக்கூட ஒரு ஃபாலோவராக இருந்தார். பாரத் சர்க்கார் ने आपको
सन सदय मनोनीत किया और பத்ம பூஷன் கி உபாதி சே அலங்கிருத் கியா. நம்ம பார்த்தோம் பாரத் சர்க்கார் வந்து அவரை வந்து பாராளுமன்றத்தினுடைய சதஸ்ய உறுப்பினராக நியமித்தது மற்றும் அவருக்கு வந்து பத்மபூஷன் அந்த விருதை வழங்கி சிறப்பித்தது. பாரத் பாரதி பஞ்சவட்டி சாக்கேத் யசோதரா ஆதி ஆப்கி பிரசித்தி ரச்சனாயே ஹை. பாரத் பாரதி பஞ்சவட்டி சாக்கேத் இதெல்லாம் வந்து அவருடைய பிரசித்தி பெற்ற படைப்புகளாக இருக்கின்றது. ஆப் सन 1964 में स्वर्ग सिधारे அவர் 1964 ஆண்டு இயற்கை எழுதினார். इस कविता में कवि भारतवासियों के कल्याण की कामना करते हैं. இந்த கவிதையில் வந்து கவிஞர் வந்து பாரதத்தினுடைய மக்களினுடைய ஒரு நலனுக்கான ஒரு விஷாக ஒரு வாழ்த்தாக இதை படைத்து இருக்கிறார். அவருடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறார். சாராंश. इस कविता में कवि भारतवासियों के लिए भगवान से प्रार्थना करते हैं. இந்த கவிதையில் கவிஞர் பாரத்வாசிகளுக்காக பாரத மக்களுக்காக பகவானிடத்தில் கடவுளிடத்தில் பிரார்த்திக்கிறார். हे भगवान दीन बंधु हमारे देश को आप अपना प्रिय देश बना लीजिए. हे கடவுளே நீ வந்து இந்த தேசத்தை உன்னுடையதாக உனக்கு பிரியமான நாடாக தேசமாக ஆக்கிக்கொள் எடுத்துக்கொள். இஸ் பாரத் பூமி கோ ஆப்கி புண்ணிய பூமி பனா தீஜியே. இந்த பாரத பூமியை ஒரு புண்ணிய பூமியாக நீ மாற்ற வேண்டும் ஆக்க வேண்டும். உன்னுடைய புண்ணிய பூமியாக இதை ஆக்கிக்கொள். आजकल यहाँ के लोग जड़ के समान अपना जीवन बिता रहे हैं. இப்போ வந்து யஹா கே லோக் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா ஜடுக்கே சமான் ஒரு உயிரற்ற ஒரு ஜடத்தை போல அவங்களுடைய வாழ்க்கையை ஜீவன் பித்தா ரஹேஹே வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். உன்கே ஜீவன் மே அநேக் விகன் और பாதாயே ஹே. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளும் ஏற்படுகின்றது. அது நிறைந்ததாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. சபுகோ ஆஸ்ரய தேனே வாலே பிரபு ஆப் பாரத்வாசியோं को भी ஆஸ்ரய தீஜியே. சபுகோ எல்லோருக்கும் அடைக்கலம் அளிக்கக்கூடியவனே. ஆஸ்ரய அப்படின்னா அடைக்கலம் அளிக்கக்கூடிய கடவுளே. ஆப் நீ பாரத்வாசியோं को भी பாரத மக்களுக்காகவும் அவங்களையும் வந்து அடைக்கலம் அவர்களுக்கும் கொடு. आपका नाम विघ्नहर है ததானுசார் கீஜியே. நீ வந்து தடைகளை தகர்த்தெறியக்கூடியவன் அப்படின்ற பெயர் கொண்டவன். அதனால் நீ அதற்கேற்றாற் போல நீ செயல்படு. எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையினுடைய தடைகளை நீக்கு. हे भगवान सब भारतवासियों के नसों में उनके पूर्वजों माँ बाप दादा दादी आदि के पुण्य रक्त பிரவாஹித் ஹோ ரஹா ஹை. ஹே கடவுளே இந்த பாரதத்தினுடைய மக்களினுடைய நசம் அப்படின்னா நரம்புகளில் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி அவங்களுடைய புண்ணிய ரத்து வந்து பிரவாகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. சப் லோக் குணுவான் ஷீல்வான் சாகசி பல்வான் பன் ஜாயே சபுமே சபு குச்சு கர்னேகா உற்சாக ஹோ. எல்லா மக்களையும் வந்து குணம் நிறைந்தவர்களாக ஒழுக்கம் நிறைந்தவர்களாக அதாவது ஒரு வீரம் நிறைந்தவர்களாக பலவான்களாக ஆக்கு. சபுமே சபு குச்சு கர்னேகா உற்சாக ஹோ. எல்லோருக்குமே வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து செய்வதற்கான உற்சாகத்தை ஏற்படுத்து. பாசி दूसरों की वेदनाओं को समझें और சகாயத்தா கரேன். பாரத மக்கள் வந்து மற்றவர்களுக்கு வந்து அவர்களுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். और சகாயத்தா கரே அவர்களுக்கு உதவியை செய்ய வேண்டும். हे भगवान हम सब सदा तुम्हारा ध्यान करें और आप इस पर सदा कृपा दृष्टि रखें. ஹே கடவுளே நாங்கள் எப்போவுமே வந்து உண்மையில தான் எங்களுடைய கவனம் அப்படின்றது இருக்க வேண்டும். உன்னை நோக்கி உன்னையில் அன்பு செலுத்தக்கூடிய விதத்தில் உன்னை நோக்கி தான் இருக்க வேண்டும். மற்றும் ஆப் இஸ்பர் சதா கிருபா திருஷ்டி ரக்கே. அதனால் நீ எங்களுக்கு தயவு கூர்ந்து உன்னுடைய கருணையை காட்டு உன்னுடைய பார்வையை எங்கள் மீது செலுத்து. हमारे भारतवासी विद्या कला एवं कौशल्य के प्रति आकर्षित रहें.
அதான் பாரதத்தினுடைய மக்கள் வந்து கலை, கல்வி இது எல்லாத்துலயும் வந்து திறமையானவர்களாக இருக்க வேண்டும். அதை நோக்கி அவருடைய பார்வை இருக்க வேண்டும். அது எல்லாத்துலயும் திறமையானவர்களாக இருக்க வேண்டும். जो उद्योग वे करते हैं उसमें पूर्ण लगन के साथ रहें. எந்த தொழிலை யார் செய்தாலும் அவங்க வந்து பூர்ண லகன் அப்படின்னா அவங்களுடைய முழு ஈடுபாட்டோட அவர்கள் அதை செயல்படுத்த வேண்டும். சதா கேலியே ஆல்சிப்பன் கோ தூர் கர்தே. அவங்க வந்து எப்பவுமே அந்த ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்றதை விட்டு அவர்களை விட்டு விலக்க வேண்டும். சப் லோக் சுக் அவுர் துக்கு கோ ஏக் சமான் மானே. எல்லா மக்களுமே சுகம் மற்றும் துக்கம், இன்பம் துன்பம் ரெண்டையுமே வந்து ஒரே மாதிரியாக கருத வேண்டும். சபுகே மன்மே சதா ராஷ்டிரிய பாவனா கூஞ்ச்தி ரஹே. எல்லோருடைய மனதிலும் சதா எப்போதுமே வந்து ராஷ்டிரிய உணர்வு, தேச உணர்வு அப்படின்றது வந்து எதிரொலிக்க வேண்டும். எப்போதுமே அவர்களுடைய மனதில் வந்து தேசிய உணர்வு அப்படின்றது பிரதிபலிக்க வேண்டும். கட்டினாயிओं में वे अधिक उत्साह के साथ परिश्रम करें. எந்த ஒரு கடினமான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதில் வந்து அவங்களுடைய முழு உற்சாகத்தோட, தூண்டுதலோட அவங்களுடைய உழைப்பை அவர்கள் செலுத்த வேண்டும். உன்கா ஜீவன் சரல் ஹோ, ஷரீர் சக்திசாலி ஹோ और மன் சதா சுத்து ரஹே. அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது எளிமையானதாக இருக்க வேண்டும். உடல் அப்படின்றது பலமானதாக இருக்க வேண்டும். சக்தி வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும். அவருடைய மனம் அப்படின்றது எப்பொழுதும் சுத்து ரகே சுத்தமானதாக இருக்க வேண்டும். किसी भी हालत में किसी भी स्थान में अपने देश हो या विदेश सदा सत्य पथ का अनुसरण करें. किसी भी हालत में எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் கிசி பி ஸ்தான் மே எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது நம்ம நாட்டில் இருந்தாலும் சரி, விதேஷ் அயல் நாட்டில் இருந்தாலும் சரி, சத்தியத்தினுடைய பாதையில் தான் அவர்கள் நடக்க வேண்டும். பகவான் கி சாஹ் கே அனுசார் ரஹனே கேலியே வே தையார் ரஹே. கடவுளினுடைய அந்த விருப்பப்படி தான் அவர்கள் செயல்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். வே கபி பி அப்னே லட்சிய சே ஹட் ந ஜாயே. அவங்க ஒருபோதும் எப்பொழுதுமே அவங்களுடைய லட்சிய பாதை, அந்த லட்சியத்தை நோக்கி தான் செல்ல வேண்டும். அதிலிருந்து ஹட் ந ஜாயே, அதை விட்டு விலகி அவர்கள் செல்லக்கூடாது. ஜப்பு தக்கு ஜீவித்து ரஹே தப்பு தக்கு புண்ணிய கே பட்சிமே ரஹே. எப்போ அவங்க உயிரோடு இருக்கும் வரைக்கும், உயிருடன் வாழும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே அவர்கள் புண்ணியத்தின் பக்கம்தான் செயல்பட வேண்டும். அதை நோக்கி தான் அவர்களுடைய வாழ்க்கை செல்ல வேண்டும். सब लोग सदा अपने कर्तव्य निभाने में लगे रहे. எல்லா மக்களுமே சதா எப்போதுமே அவங்களுடைய கடமையை செயல்படுத்தும் விதமாக செய்ய வேண்டும். அவர்கள் கடமையை செய்ய வேண்டும். சம்பத்தி ஹோ யா விபத்தி, சுக்கு ஹோ யா துக்கு, வே மன் சே கம்சோர் ந பனே சதா சுஸ்த் ரஹே. சொத்துக்கள் செல்வங்கள் இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி, சுகத்தோடு இருந்தாலும் சரி, சுக்குஹோ யா துக்கு, சுகம் இருந்தாலும் சரி துக்கம் இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனது எப்பவும் கம்சோர் ந பலவீனம் ஆகக்கூடாது. சதா சுஸ்து ரகே எப்போதும் சுறுசுறுப்புடன், ஒரு உந்துதலுடன், ஒரு தூண்டுதலுடன் அவர்களுடைய மனம் என்பது இருக்க வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த சுபகாம்னா அப்படின்ற இந்த போயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது நான் எடுக்கிற விதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை இந்த கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் எனக்கும் தெரிய வரும், நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ராஷ்டிர பாஷா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.